சுமந்தீரே நன்றி 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 நன்றி, கருவோல காத்தீரே நன்றி. நாங்களும் எங்கள் வீடும் எங்கள் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒன்றும் இல்லாமல் துவங்கின எங்கள் வாழ்வு உங்கள் நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றும் இல்லாமல் துவங்கின எங்கள் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல இயேசுவே தகப்பன் உம்மை போல் இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல இயேசுவே தகப்பன் உம்மை போல் இல்ல. எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே இந்நாள் வரை சுமந்தவரே. எங்கள் இயேசுவே எங்கள் இயேசுவே எங்கள் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி, கருப்போல காத்தீரே நன்றி. நாங்களும் எங்கள் வீடும் எங்கள் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, எங்களை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஆமென். ஆமா ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே மகள் ரபேக்கால், எவாஞ்சலிஸ்ட் ரபேக்கால் அவர்களை ஆண்டவரே ஆராதனை பகுதிக்கு அழைப்போம். அவர்கள் ஆராதனை நடத்தி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு பாஸ்டர் டேனியல் நிர்மலா அவர்கள், ஆமா ஆண்டவரே, டேனியல் இறுதிராஜ் நிர்மலா பாஸ்டர் இப்பொழுது செய்திகளை கொடுவார்கள். முதலில் ஆராதனை முடிப்போம். பிறகு தேவன் அருளிய கிருபையின்படி தேவ வார்த்தை கேட்போம். தேவன் மகிமைப்படுவாராக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல் பாடல். எனது தலைவன் இயேசுராஜன். தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்போம். நமது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்போம். தெய்வம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து பரவசம் அடைவோம், பரவசம் அடைவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்போம். நீதி தேவன் வெற்றி வேந்தன் நிம்மதியின் மன்னன் நினைத்து நினைத்து துதித்து நிம்மதி அடைவோம், நிம்மதி அடைவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்போம். நல்ல மீட்பன் குரலை கேட்போம், நாளும் பின் தொடர்வோம். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வோம், தொடர்ந்து பயணம் செய்வோம். நமது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்போம். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. நமது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த பாடல் 259. உடலை கொடு உள்ளத்தை கொடு. ஆமென். ஹல்லேலூயா. உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய், உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய். உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய்,
உன்னக்கொடு ஒப்புக்கொடு சந்தோஷமாய் இதிலே தேவன் இருக்கிறார் இதிலே தான் நம் மகிமை அடைகிறார் இதிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார் இதிலே தான் அவர் மகிமை அடைகிறார் உடலை கொடு 259 உன்னைக்கொடு ஒப்புக்கொடு சந்தோஷமாய் ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10ல் ஒரு பங்கு கொடுத்து பாரு கடன் இல்லாமல் அவர் உன்னை நடத்துவாரு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் இதிலே தான் அவர் மகிமை அடைகிறார் ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு உன்னை தேவன் அவர் உயர்த்துவாரு 10ல் ஒரு பங்கு கொடுத்து பாரு கடனே இல்லாமல் நடத்துவாரு உள்ளத்தை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் உன்னை கொடு கொடு சந்தோஷமாய் நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் வருவார் என்ன நடந்தாலும் நன்றி கூறிடு தீமை நன்மையால் தினமும் வென்றிடு உலகை கொடு உற்சாகமாய் உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் தேவன் பிரியமாயிருக்கிறார் இதிலே தானே மகிமை அடைகிறார் தேசத்திற்காக தினம் மன்றாடு பிறருக்காக பிரார்த்தனை செய்யப்படும் தேசத்துக்காக தினம் மன்றாடு பிறருக்காக பிரார்த்தனை செய்திடும் ஜபத்திலே நினைத்திடு அமைதி பொங்கிடும் வன்முறை நீங்கிடும் ஆளும் தலைவர்களை ஜபத்தில் நினைத்திடு அமைதி பொங்கிடும் வன்முறை நீங்கிடும் உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் கொடு சந்தோஷமாய் தேவன் பிரியமாயிருக்கிறார் இதிலே தான் மகிமை அடைகிறார் விசுவாசம் தானே உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசி என்றும் பதறான் அறிக்கை செய்திடுவோம் எரிக்கவை பிடித்திடுவோம் செங்கடல் விலகிடும் யோர்தான் பிரிந்திடும் உடலை கொடு உள்ளதை கொடு உற்சாகமாய் உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் இதிலே தான் அவர் மகிமை அடைகிறார் நாடெங்கும் சென்றிடுவோம் நற்செய்தி சொல்லிடுவோம் வீடுகள் தோறும் விடுதலை கூறிடுவோம் சபைகளை நிரப்பிடுவோம் சாட்சிகளை எழுப்பிடுவோம் இரட்சகர் வருகைக்கு ஆயத்தமாகிடுவோம் நாடெங்கும் சென்றிடுவோம் நற்செய்தி சொல்லிடுவோம் வீடுகள் தோறும் விடுதலை கூறிடுவோம் சபைகள் நிரப்பிடுவோம் சாட்சியாய் எழும்பிடுவோம் இரட்சகர் வருகைக்கு ஆயத்தம் ஆகிடுவோம் உன்னை கொடு உடலை கொடு உற்சாகமாய் உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் இதிலே தேவன் இயேசு மகிமை அடைகிறார் அல்லேலூயா அல்லேலூயா அடுத்த பாடல் ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவுமே இல்லை 302 ஆமென் அல்லேலூயா ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல நடி ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர் ஆகாதது எதுவும் இல்ல உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி ஆமென் உம்மாலாகவும்
எல்லாமாகும் உம்மாலாகும் ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர் அகிலம் அனைத்தையும் நீர் உண்டாக்கி ஆளுகின்றீர் ஆகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல அலங்காரம் செய்திடுவார் நம்மை காண்கிறார் கண்ணீரை துடைக்கிறார் அழ வேண்டாம் அழ வேண்டாம் அதிசயம் செய்திடுவார் எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள் நீ அழ வேண்டாம் நீ அழ வேண்டாம் அதிசயம் செய்திடுவார் உன்னை காண்கிறார் இயேசு உன் கண்ணீரை துடைக்கிறார் தேவன் இனியும் நடத்தி செல்வார் அவர்தானே எபினேசர் அவர்தானே காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீரேன் மனமே பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம் பாடி மகிழ்ந்திடலாம் பாடி மகிழ்ந்திடலாம் காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீரேன் மனமே சிலுவை சுமந்தால் சுவாபம் மாறும் தெரிந்து கொள் மனமே சீடன் அவன்தானே சீடன் அவன்தானே காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீரேன் மனமே காண்கின்ற உலகம் நமது இல்லை காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு நமது குடியிருப்பு காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீரேன் மனமே இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார் எபினேசர் அவர்தானே எபினேசர் அவர்தானே காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீரேன் மனமே எதிராஜன் துணைவியார் எதிராஜ் நிர்மலாவை வரவேற்போம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஹalleluya. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசித்து வழி நடத்தும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தந்தை இந்த நல்ல நாளுக்காக நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த புதிய வாரத்துக்குள்ளே எங்களை ஆண்டவரே கடைசி நாளும் ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு தந்ததுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கடந்த வாரம் முழுவதும் கண்ணின்மனை போல காத்து எங்களை ஆண்டவரே கண்ணின்மனை போல காத்து தேவன் தாமே இந்த நாளை புதிய நாளைக்கான எங்களுக்கு கிருபை புரிந்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த நாளிலும் ஆண்டவரே தேவ செய்தி வாசிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சங்கீதம் 63 நாம் வாசிக்கலாம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கின்றது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். இனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராசாமங்களில் உம்மை தியானிக்கின்றேன். நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலில் களி கூறுகின்றேன். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கின்றது. உமது வலது கரம் என்னை காண்கிறது. என் பிராணனை அழிக்க தேடுகின்றவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்கள் வாய் அடைக்கப்படும். அல்லேலூயா. ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. முதலாவதாக தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தையும் ஆண்டவரே, இதை சுற்றியுள்ள எமிரேட்ஸையும் மற்றும் எல்லாம் ஆண்டவரே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸையும் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சோத்திக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தை ஆளுகை செய்கிற எல்லா தலைவர்களையும் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே அவர்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் ஆண்டவரே நாட்டில் உள்ள மக்களுக்கு நல்ல ஆட்சிகளை தரக்கூடியவர்களாக இருப்பதற்காக நன்றி கொடுக்கிறோம். அவர்கள் குடும்பங்களையும் அவருடைய ஆண்டவரே சந்ததிமார்கள் வம்சத்தார்கள் எல்லாரையும் கர்த்தரின் இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இந்த தேசத்தில் ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம். எல்லா அஃபிஷியல்ஸ் இந்த கருத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம். கவர்மெண்ட் செக்டர்ஸ் எல்லாரையும் இந்த கருத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் தகப்பன் தேவன் தாமே ஆசீர்வதித்து தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே அவர்கள் இனியும் ஆண்டவரே அப்பா தொடர்ந்து இருக்கின்ற எல்லா ஆண்டவரே ப்ராஜெக்ட் ஒர்க்குகளிலும் இந்த கரமுடன் இருக்கிற தேவனே உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே நன்றி இயேசு நன்றி. தொழிலிருந்து பெரிய தொழில்கள் வரைக்கும் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தையும் ஆண்டவரே அப்பா எல்லா ஆண்டவரை வேலை தொழிலாளர்கள் எல்லாரும் இந்த கரத்தை எடுத்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக கட்டிட வேலை செய்கிறவர்களையும் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரை வெயில்களில் இருந்து வேலை செய்கிற எல்லாவரையும் கர்த்தாவே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாளுக்கு நாள் ஆண்டவரை வெயிலின் தாக்கம் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. இயேசு சுவாமி அப்பா சோதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா என்ன தானவர்களுக்கு ஆண்டவரே அப்பா பிரேக் டைம் கொடுத்தாலும் ஆண்டவரே அப்பா இந்த சூடு என்பது ஆண்டவரே முழு நேரமும் ஆண்டவரே இருந்து கொண்டிருக்கிறது. இயேசு சுவாமி ஆண்டவரே எங்களுக்கு கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தாலே உடலெல்லாம் ஒரு அசதியாகவும் ஆண்டவரே மயக்கம் வருவது போலவும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இருக்கிறது. ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே அவர்கள் கிடைக்க வேண்டிய எல்லா மருத்துவ உதவிகளும் அவர்கள் கிடைக்கும்படியாக எல்லா விதமான ஆண்டவரே அப்பா ஃபெசிலிட்டிஸும் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக தேவனை உதவி வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அடுத்ததாக ஆண்டவரே குறிப்பாக இதோ இஸ்ரவேலையும் ஆண்டவரே நடக்கிற ஆண்டவரே இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற தகப்பனே நிலவரங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் அறிகிறவராக இருக்கிறீர். அல்லேலூயா சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இதெல்லாம் ஆண்டவரே அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்கள் ஆண்டவரே இஸ்ரவேல் ஆண்டவரே மக்களாக ஆண்டவரே பொதுமக்கள் தான் அதிகமாக பலியாகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே தலைவர்கள் ஆண்டவரே அவர்கள் தங்களை காத்துக்கொள்கிறார்கள், தங்கள் குடும்பங்களை காத்துக்கொள்கிறார்கள். ஆனால் பொதுமக்கள் அநியாயமாக பலியாக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்று ஈரானுக்கு எல்லா நாடுகளும் ஆண்டவரே அப்பா ஒத்துழைப்பு தருகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே எல்லா நாடுகளும் ஆண்டவரே கமெண்ட்ஸ்லேயும் பார்க்கும் பொழுது ஆண்டவரே we give support to ஈரான் என்று தான் சொல்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே இஸ்ரவேல் அமைதியாக காணப்படுகிறது. எந்த விதமான ஒரு அறிவிப்பையும் ஆண்டவரே தருவது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். காசாவை அழித்த பொழுதெல்லாம் அந்த மக்கள் எந்த ஒரு குரலும் கொடுக்கவில்லை, கூக்குரல் கொடுக்கவில்லை. போரை நிறுத்துங்கள், மக்கள் அழிகிறார்கள், பிள்ளைகள் அழிகிறார்கள், எல்லா கட்டிடங்கள் ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது என்று ஆண்டவரே ஒரு குரலும் யாரும் கொடுக்கவில்லை. ஆனால் இன்று ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே ஈரான் ஆண்டவரே அந்த மருத்துவமனையிலையும் ஆண்டவரே இன்னும் பிற இடங்களிலும் ஆண்டவரே தாக்குதல்கள் நடத்தும் போது ஆண்டவரே போர் நிறுத்திவிடுங்கள் என்று சொல்லி ஈரான் இடத்தில் கேட்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் காசாவிலே இவர்கள் அழித்த போது ஆண்டவர் எந்த ஒரு குரலும் கொடுக்காமல் இன்று ஆண்டவரே தங்களுக்கு ஒரு பாதிப்பு என்னென்றால் சொல்கிறார்கள், இஸ்ரவேலில் இதுவரைக்கும் இப்படி யாரும் ஆண்டவரை கூட்டு போட்டதில்லை, இப்படியான ஒரு போரை தொடுத்ததில்லை என்று சொல்லி ஆண்டவரே இதுதான் ஆண்டவரை முதல் முறையாக ஆண்டவரை அப்பா சோதரிக்கிறோம். கர்த்தாவே இஸ்ரவேல் தாக்குதல் இப்படியாக நடத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனுடைய தலைவர் இஸ்ரவேலின் தலைவர் நெத்தன்யாகு ஆண்டவரை அவர்களுடைய குடும்பம் ஆண்டவரை பதுங்குக்குழியில் பதுங்கி இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். தியாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. தேவனை அப்பாயத்தில் தேவையில்லாமல் ஆண்டவரை அமெரிக்கா முன்வைத்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை பிரச்சனையை அதிகமாக்காமல் ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் ஒரு சுமூகத்துக்களை ஆண்டவரை சுமூகமாக வந்து இந்த போரை நிறுத்தும்படியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இது இப்படியாக போனால் ஆண்டவரை எக்கானமி மிக அதிகமாக பாதிக்கப்படும் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே பெட்ரோலியத்தினுடைய விலைகள் கூடும் பொழுது எல்லா பொருட்களுடைய விலைகளும் கூடும். நாம் உண்ணுகின்ற ஆண்டவரே பொருட்களிலிருந்து ஆண்டவரை எல்லாமே விலை கூடும் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே இது 3ஆம் உலக போராக வரும்பொழுது ஆண்டவரை உலகமே ஆண்டவரே அடிக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படும் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா என் தேவனே அப்பா உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே இதில் நல்லவர்கள் தீயவர்கள் என்று அல்ல, அந்த இயேசு சுவாமி எல்லாரும் பாதிக்கப்படுகிறவர்கள் மக்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா அவர்களுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே தலைவர்களுக்குள்ள அந்த குரோதம் ஆண்டவரே நான் தான் பெரியவன் ஆண்டவரே என்று இருக்கின்ற அந்த ஒரு தலகர்வம் அவர்களுக்கு இல்லாதவனும் தகப்பனை எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே அப்பா மனிதர்களுடைய உயிர்கள் அவர்களுக்கு அற்பமாக தோன்றுகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். குழந்தைகளுடைய உயிர்கள் இதுவரை 18,000 குழந்தைகள் ஆண்டவரை காசாவில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை குழந்தைகளுடைய ஓலம் அழறல் வேதனைகள் ஆண்டவரை எல்லாவற்றையும் என் தேவனை நீ கேட்கிறவராக இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானத்தை தந்தரல வேண்டுமா இந்த நாளிலும் தியானத்துக்கென்று
இந்த வேத தியானத்திற்கு என்று நாம் எடுத்துக்கொள்கிற வசனம் யாத்ராகமம் 30:30. எக்ஸோடஸ் 30:30. When you ordain Aaron and his son as my priest, sprinkle them with some of this oil. ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஆரோனையும் அவருடைய குமாரனையும் அபிஷேகம் பண்ணி யாருக்கு சொல்றாரு? கர்த்தர் யாருக்கு இதை சொல்றாரு? மோசேக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்து மோசேக்கு கற்பிக்கிறார். பரிசுத்தப்படுத்துவாயாக. பரிசுத்தப்படுத்துதல் அப்படின்னும் போது அதுக்கு மற்றொரு பேர் வந்துட்டு பிரதிஷ்டை என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம நிறைய காரியங்கள்ல நம்ம பைபிள்ல பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல பிரதிஷ்டை செய்தார்கள். பிரதிஷ்டை இந்த சர்ச்சில எல்லாம் கூட குழந்தைங்க பிறந்தாங்கன்னா உடனே என்ன செய்யறாங்க? கொண்டு வந்து குழந்தை என்ன செய்யறாங்க? பிரதிஷ்டை செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அர்ப்பணம் செய்கிறார்கள். குழந்தைய வந்து கர்த்தருக்கென்று நான் அந்த குழந்தையை அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணம் செய்கிறவர்களை பார்க்கிறோம். பரிசுத்தப்படுத்துதல் என்று நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து என்ன சொல்றாரு? பரிசுத்தப்படுத்துதல். பரிசுத்தப்படுத்துவாயாக. அபிஷேக தைலத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கான்சிக்ரேஷன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ பிரதிஷ்டை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்யறோம்? நிறைய நம்ம இடத்துல நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இதனோட சரியான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த நேரம் வந்து சர்ச்சில் அந்த கொஞ்ச நேரம் இந்த குழந்தைய பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வரும்பொழுது பாஸ்டர் அந்த குழந்தைக்காக சொல்லிட்டு அனுப்பி விடுவார். அவ்வளவுதான், அதோட நமக்கு முடிந்தது. அது பற்றி பின்பு நமக்கு என்ன செய்வதில்லை, தெரிவதில்லை என்று சொல்லி நாம பார்க்கிறோம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இன்றைக்கு வந்துட்டு பிரதிஷ்டையுள்ள ஒரு சபையோ அல்லது ஒரு விசுவாசியோ காண்பது அப்படிங்கிறது மிகவும் அரிதாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கலாம். இன்று பிரதிஷ்டையை பற்றி நமது ஒரு 3 காரியங்களில நாம பார்க்கலாம். ஒன்று வந்து பிரதிஷ்டை அப்படின்னா என்ன அப்படின்னும், அடுத்தது ஏன் நம்ம பிரதிஷ்டை பண்ணப்படணும், மூன்றாவது பிரதிஷ்டை செய்யும் போது நமக்கு என்ன நடக்கிறது அப்படின்ற இந்த 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். பிரதிஷ்டை அப்படின்னா என்ன? லேவியராகமம் 8:12. 8:12. He also poured some of the oil on Aaron's head to dedicate him to the Lord. அபிஷேகத்தினால் கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து, அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து ஆரோனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினார். யாரு? மோசே என்று சொல்லி பார்க்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அபிஷேகம் பண்ணி என்ன செய்யறாரு? அபிஷேகம் பண்ணும் பொழுது அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? பிரித்தெடுக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யாருக்கு என்று வேறு பிரிக்கிறார்கள்? கர்த்தருக்கு என்று அவர்கள். ஏன்னா அவங்க ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக அவரை அபிஷேகம் அவர்கள் மேலும் அபிஷேக தைலத்தை அவர்கள் மேல் பூசி அவர்கள் பிரித்தெடுக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதற்காக அவர்கள் வேறு பிடித்து கர்த்தர் அவரை பிரித்து வைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு பொருளையோ இல்ல ஒரு நபரையோ அபிஷேக தைலத்தினால பரிசுத்தம் செய்யும் போது அவர் என்ன செய்யப்படுகிறார்கள்? பிரித்து எடுத்து வைக்கப்படுகிறாங்க. சொல்லணும் இது வேறு பிரித்த சபை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இந்த சபையிலிருந்து நாங்கள் வேறு பிரித்திருக்கிறோம், உங்களை போல இல்லை, எங்களுடைய சபை வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு பிரித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது ஒரு பொதுவான பயன்பாட்டுக்கு அது வந்து அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இப்படி வேறு பிரித்தவங்க இந்த ஒரு பொருளையோ ஒரு நபரையோ கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கும் போது அவங்க வந்து என்ன செய்யக்கூடாது? அந்த காரியத்தை விட்டுட்டு வேற காரியத்துக்கு அவங்க என்ன செய்யப்படக்கூடாது? பயன்படுத்தப்படக்கூடாது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கென்று அவர்கள் என்ன செய்யப்படுறாங்க? தனிமைப்படுத்தும். இப்ப நம்ம எல்லாம் பாக்குறோம் இல்லையா? இப்ப இந்த ஆர்சியில எல்லாம் பார்க்கும்போது ஃபாதர்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? ஏன்னா சர்ச்ல ஃபாதரா இருக்கிறாங்க, நன்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்யறார்கள்? கர்த்தருக்கென்று தங்கள் வாழ்க்கையை என்ன செய்யறாங்க? அர்ப்பணித்து அவர்கள் அதற்கென்று
ஜீவிக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அது போல அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி எபிரேய பாஷையில அதுக்கு என்னன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா கடாஷ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி டு செட் அப்பார்ட், தனியாக பிரித்து எடுத்து வைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படிங்கறது வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தமாக்கப்படுவது என்ன? அவங்க வந்து பாவமர சுத்திகரிக்கப்படுவது அப்படின்னு பொருள் இல்லை. பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பாவத்தை வந்து சுத்திகரித்து அவங்களை பரிசுத்தமாக்குறது அப்படிங்கிறது இல்லை. அவங்களோட கர்த்தருக்கென்று அவர்கள் வேறு பிடித்து வைக்க ஆசாரி ஊழியம் செய்வதற்கென்று வேறு பிரித்து வைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பிரதிஷ்டைக்கும் பாவ சுத்திகரிப்புக்கும் என்ன செய்யல சம்பந்தம் கிடையாது. இது பரிசுத்தமாக்க பிரதிஷ்டை என்பது கர்த்தருடைய ஆசாரி ஊழியம் செய்வதற்காக அவர்கள் அபிஷேக தைலத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டு வேறு பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்து மற்ற காரியங்களுக்கு செல்வதற்கு இவர்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாவம் கழுவப்படுவது அப்படிங்கிறது வந்துட்டு ரத்தம் சிந்தப்படுவதனால மாத்திரம்தான் நம்மளோட பாவங்கள் என்ன செய்யப்படுகிறதாக இருக்கிறது, கழுவப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாவத்திலிருந்து சுத்திகரிப்பு நமக்கு யார் மூலியமாக கிடைக்கிறதுனா இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலியமாக தான் நமக்கு என்ன கிடைக்கிறது? பாவ சுத்திகரிப்பு கிடைக்கிறது. நம்முடைய பாவம் கழுவப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த சிலுவையை நோக்கி நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தினால நம்ம பார்க்கும்போது நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்படுகிறதாக இருக்கிறது? சுத்திகரிக்கப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் நம்ம பாவம் சுத்திகரிக்கப்படணும்னா அவங்க என்ன செய்றாங்க? ஏதாவது ஒரு புறாவையோ ஒரு காளையையோ ஒரு எருதையோ என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள்? பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை என்ன செய்கிறார்கள்? சிந்தி அதை பரிகாரமாக அதை வைக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த லேவியராகமம் 8:12 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பிரதிஷ்டை என்பதோட பொருள் என்ன பார்த்தோம்னா, பாவம் சுத்திகரிக்கப்படுவதில்லை. அவங்க வந்து கர்த்தருக்கென்று பிரித்து எடுத்து வைக்க ஆசாரிய ஊழியம் செய்வதற்கென்று பிரித்து எடுத்து வைக்கப்படுவது. அவர்கள் கர்த்தருக்கென்று பிரித்து எடுத்து வைக்கப்படும் போது அவர்களுக்கு கர்த்தருடைய திருப்பணியை தான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்காக அவர்கள் வந்து என்ன செய்யப்படுகிறார்கள்? பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள செல்வதற்கென்று ஒரு ஆசாரியர் இருப்பாரு என்று பார்க்கிறோம். அவங்க எல்லாம் அந்த ஒரு ஊழியத்திற்காக அவர்கள் என்ன செய்யப்பட்டவர்கள்? பிரித்து எடுக்க வைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்துட்டு இன்னமும் வந்துட்டு நிறைய காரியங்கள் வேதத்துல நிறைய காரியங்கள் நமக்கு என்ன செய்யப்படுவதில்லை. நம்ம இன்னுமே அது நமக்கு அர்த்தம் என்னன்னு புரியாமலேயே நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அதை வாசிக்கிறோம், கொள்றோம், அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம பிரதிஷ்டை பற்றி புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுவோமானால் நம்ம என்ன செய்யறோமா? கர்த்தருடைய நாமத்தை நாம என்ன செய்யறோம்? கனவீனம் பண்ணிக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரதிஷ்டை அப்படின்னா இப்போ நம்மளெல்லாம் கர்த்தர் நம்மளை பிரதிஷ்டை பண்ணி என்ன செய்து வைத்திருக்கிறார்? அவருடைய காரியங்களுக்கு என்று நம்மளை பிரித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம வந்து என்ன பரிசுத்தமாக்கப்பட்டு நம்மளை பரிசுத்தமாக்கி கர்த்தர் நம்மை அதற்கென்று பிரித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கணும். அப்ப நம்ம அதை தெரிந்து கொள்ளாமல் இன்னுமே நம்ம ஜீவிச்சோம்னா கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யறோம்? வீணாக அவருடைய நாமத்தை நம்ம கனவீனம் பண்ணுகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பிரதிஷ்டை என்ற சொல்லுக்கு சரியான அர்த்தம் எசேக்கியேல் 22:26 எசேக்கியேல் 22:26 22:26 அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குறைச்சல் ஆக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி நம்ம அவர் என்ன சொல்றாரு? என் வேதத்துக்கு அநியாயம் செய்யறாங்க. யாரு? நான் பிரித்து வைத்த ஆசாரியர்கள் என்ன செய்றாங்க? என்னுடைய வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். அவங்க வந்து பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவில் நான் என்ன செய்யப்படுகிறேன்? கனஈனம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி எசேக்கியேல்ல நம்ம பார்க்கிறோம். இந்த அப்ப பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற சபைகளிலே எந்த ஒரு சர்ச்சாக இருந்தாலும் சரி, அது ப்ராட்டஸ்டன்டாக இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐயாக இருந்தாலும் சரி, ஆர்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு சபை எப்படி காணப்படுகிறது? இந்த சபைகளிலே எப்படி இருக்கிறது? பிரதிஷ்டை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனா அதோட பொருள் என்ன என்று நிறைய பேருக்கு தெரியல.
அப்போ அநேக சபைகள் எப்படி இருக்கிறது இன்னைக்கு? ஆதி அப்போஸ்தல காலத்துல சபைகள் எப்படி இருந்தது, இன்றைக்குள்ள காலத்துல சபை எப்படி இருக்குது? அந்த காலத்துல வந்துட்டு அது ஒரு எளிமையான சபையாக இருந்தது தவிர ஏழ்மை உள்ள சபையா, எளிமையா இருந்தது, சிம்பிளா இருந்தது. சபை அப்படின்னு சொல்றது எப்படியா இருந்தது? சிம்பிளா தான் இருந்ததே தவிர ஏழ்மையா இல்ல. ஏழ்மைன்னா என்ன சொல்றது, ரொம்ப ஒன்றுமே ஒன்றுமே இல்லாம இருந்தது இல்ல. ஹம்பிளாக இருந்தாங்க, எளிமையா இருந்தாங்க. சபை அப்படிங்கிறது சபையா இருந்தது. அவங்க எதுல எல்லாம் இதா இருந்தாங்க? சபை அப்படிங்கிறது ஜெபத்திலோ, வேத வாசிப்பிலோ, அப்புறம் வந்துட்டு பிரசங்கத்துல, ஐக்கியத்துல, இதுல எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க? தைத்திருந்தார்கள் என்று சொல்லி பாக்குறோம். ஆதி அப்போஸ்தல காலத்துல சபைகளிலே அப்படி இருந்தார்கள் என்று சொல்லி பாக்குறோம். அப்போ அந்த ஆதி அப்போஸ்தல காலத்துல இருந்த அந்த நிலைமை இன்னைக்கு சபைகளில இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனோம்னா, இன்னைக்கு வந்துட்டு நிறைய இடங்களில எல்லாமே எப்படி இருக்குது? பிரதிஷ்டைக்கு மாறானதாக தான் காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். ஒரு பரிசுத்த பண்ணப்பட்ட, ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு நபரையோ, இல்ல ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும், அப்புறம் வந்துட்டு அந்த நிறைய சபைகளில் என்ன செய்யறோம்? நிறைய காரியங்களை நம்ம இன்னைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த பிரதிஷ்டை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தெரியாம இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நிறைய காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த ஆதி அப்போஸ்தல காலத்துல சபை எப்படி கூடி வந்தார்கள், தற்போது எப்படி கூடி வந்தாங்க, இன்னைக்கு இருக்கிற சபைகளுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். இப்ப இருக்கிற சபைகள் வந்துட்டு எப்படியா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, சபைகளில என்ன செய்யறாங்க? ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு சர்ச்சில் என்ன செய்யறாங்க? ஆடம்பரமா கொண்டாடுறாங்க, ஒன்று வெடிக்கிறாங்க, அப்புறம் வந்துட்டு கேக் கொண்டாடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, அப்புறம் வந்துட்டு வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க, அப்புறம் வந்துட்டு அப்புறம் ஃபேஷன் ஷோ நடக்குது. எல்லா இடங்களிலும் என்ன செய்கிறது? புல்பிட்ல பரிசுத்த அந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்களாக இருக்கிறார்கள்? இப்படி உலக பிரகாரமான காரியங்களில் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள்? காரியங்களிலே, சபைகளிலே கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ சபை அப்படிங்கிறது என்ன? ஒரே டான்ஸ் ஆடுறதுக்கும், அப்புறம் பொழுதுபோக்கு காரியங்களுக்கும், இதுக்காக தான் வந்துட்டு இப்ப சபைகள் என்ன செய்ய கொண்டு இருக்கிறது? மாறிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம இதை பத்தி யாரைகளும் விளக்கமாக ஏதாகிலும் சொல்ல போனோம்னால் அவர்கள் நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள்? கேள்விகளுக்கும் இது பண்ணுகிறார்கள். அப்பதான் ஆத்மாக்கள் வரும் அப்படின்னு சொல்லி அவர்கள் இப்படி ஆடினா தான், இப்படி பண்ணா தான் ஆத்மாக்கள் எல்லாம் வரும் என்று சொல்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அவங்க என்ன செய்கிறார்கள்? உலகத்துக்கு ஒத்த வேஷம் இந்த சபைகளிலே இப்பொழுது அதிகமாக காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அதாவது மாடர்னைசேஷன் ஆயிட்டாங்க. நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாஸ்டர்களுடைய உடைகளோ, அந்த பாஸ்டர்மார்கள், பெண்கள் அவர்கள் அணிகிற உடைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பாப் சாங்ல பாடுற மாதிரி அவர்களுடைய உடைகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறதாக இருக்கிறது? அதீத மேக்கப் போட்டுவிட்டு அவர்கள் பாடுகிற செய்கிற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படியாக இருக்கிறது? கர்த்தரை கன இனம்